Hey guys, வணக்கம். Welcome back to my channel. நான் வினோதினி பாலவேல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட அண்ணாவோட வெட்டிங்க்கு நான் என்னென்ன அவுட்ஃபிட்ஸ்லாம் வியர் பண்ணியிருந்தேன், அதுக்கு என்ன மாதிரி ஆக்சசரிஸ்லாம் பேர் பண்ணியிருந்தேன்றதா ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பந்தக்கால் நட்டுற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து மார்னிங் நடந்துச்சு. ஓட் போடுற அன்னைக்கு தான் நடந்தது. மார்னிங் ஒரு 9 to 10 கிட்ட நடந்துச்சு. ஸோ இந்த வெயிலுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி சட்டலா இருக்கிற மாதிரி ஒரு அவுட்ஃபிட் யோசிச்சேன். அண்ட் ட்ரெடிஷ்னலா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது சீதாராமம் லுக் நான் ரீக்ரியேட் பண்ண அந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சில அவுட்ஃபிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அதை திருப்பி வியர் பண்ணுவேன். புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு அது நல்லா இருந்தது அப்படின்னு அந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுவேன். ஸோ அப்படி வந்து அந்த அவுட்ஃபிட் தான் இது. இதுல நான் எக்ஸ்ட்ராவா என்ன ஆட் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஹேண்ட்ஸ்ல ஸ்லீவ்ஸ்ல வந்து இந்த மாதிரி பீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த ப்ளூ கலர்ல எனக்கு கிடைச்சது ரொம்ப லைட் ப்ளூல. அண்ட் அதுக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்கிறதுக்காக ஒரு ஒயிட் பேர்ல் வச்சு ஒரு ஹேங்கிங்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இந்த அவுட்ஃபிட் வந்து நீங்க ஆல்ரெடி என்னோட சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சீதாராமம் லுக் ரீக்ரியேட் பண்ணியிருந்தேன் ரெனைசன்ஸ் வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு பிரின்சஸ் கட்ல இருக்கிற ஒரு பிளவுஸ். இதோட பேக் சைடு மட்டும் இந்த மாதிரி லேஸ் ஸ்டிச் பண்ணிருப்பேன் விவியா. இந்த மாதிரி தான் அவங்களோட அவுட்ஃபிட்டும் இருக்கும். சீதாராமம்ல வர சீதா மகாலட்சுமி கேரக்டருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருந்த ஒரு பிளவுஸ் தான். அண்ட் கையிலுமே வந்து ரவுண்ட் ரவுண்டா இந்த மாதிரி த்ரெட் எம்ப்ராய்டரி அம்மா பண்ணிருப்பாங்க. ஸ்கர்ட்டுக்கு அதே மெட்டீரியல்லே கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும். இது ஒரு கைண்ட் ஆஃப் சாட்டின் கிளாத்னு சொல்ல முடியாது, ஜார்ஜெட்லயே ஒரு மாதிரி ஷைனிங்கா இருக்கிற ஒரு கிளாத். இது வந்து நானா வந்து மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணதுதான். ஸோ அதுல வந்து கொஞ்சம் ஷைன் இருக்கும். அந்த மாதிரி பிளெயினா ஸ்டிச் பண்ணியிருந்த ஒரு பாட்டம் வியர். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஸ்கர்ட் மாதிரி. அண்ட் துப்பட்டா தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமே. இது வந்து நல்ல காட்டன் மெட்டீரியல். இந்த ஸ்கீஃபி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதோட எக்ஸாக்ட் ப்ரொனன்சியேஷன் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த வேர்ட் வந்து நான் வீடியோல வைக்கிறேன். லைக் அந்த மாதிரி பேட்டர்ன் மெட்டீரியல்ல அந்த பேட்டர்ன் இருக்கும். இதுல ஹோல் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இதுல தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹோலா இருக்கும். அந்த ஹோல்ல எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல காட்டன் மெட்டீரியல். அதே எம்ப்ராய்டரி லேஸை வந்து இதுல வந்து பார்டர்ஸ் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ரெனைசன்ஸ்ல என்னால ஒன் டே ஃபுல்லா இந்த அவுட்ஃபிட் கேரி பண்ணிட்டு இருக்க முடிஞ்சது. அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. சரி ஓகே, இதுவும் இந்த சம்மர் டைமுக்கு கரெக்டா இருக்கும், ஒரு 1 hour தான் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வேர் பண்ணேன். இதுக்கு ஆக்சசரிஸ்க்கு நான் பேங்கிள்ஸ் தவிர வேற எதுவுமே பேர் பண்ணல. இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி கிளிட்டரியா இருக்கிற இந்த பீகாக் ப்ளூ கலர் பேங்கிள் மட்டும் எனக்கு கிடைச்சது. அண்ட் இந்த ப்ளூ கலர் வந்து டீல்னு சொல்லுவாங்க. இந்த கலர்ல அவ்வளவு சீக்கிரமா எந்த ஆக்சசரிஸுமே கிடைக்காது. நான் மோஸ்ட்லி நிறைய ஷாப்ஸ்ல ஆன்லைன்ல பார்த்துமே எனக்குமே கிடைச்சது இல்ல. அண்ட் இந்த பேங்கிள் வந்து எனக்கு பாண்டியன் பேங்கிள்னு சொல்லிட்டு டி நகர்ல நான் வாங்கினேன். டி நகர்ல வந்து நிறைய ஷாப் பண்ண அண்ணா மேரேஜ்க்காக. ஸோ அப்போ இந்த அவுட்ஃபிட்க்குன்னு இந்த மாதிரி கிளிட்டரா இருக்கிற ஒரு பேங்கிள் மட்டும் சூஸ் பண்ணேன். அண்ட் இந்த பேங்கிளோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராலாம் இல்ல, பிரைஸ் கம்மி தான். யூஸ்வலா நான் வாங்குற பேங்கிள்ஸோட பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது இது சூப்பர் லெஸ் அப்படி பார்த்தா. ஆனா ரொம்ப குவாலிட்டி வந்து அந்த பிரைஸ்க்கு கூட கொஞ்சம் கூட வர்த் இல்ல. இதுக்கு உள்ளலாம் வந்து ஒரு மாதிரி ஸ்கின்ல ஃபுல்லா அந்த கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. மாய்ஸ்சரைசர் போட்டிருந்த பாடி மாய்ஸ்சரைசர், ஸோ அதுலலாம் அப்படியே இருந்துச்சு. அண்ட் இந்த ஜிகினாலாம் ரொம்ப விழ ஆரம்பிச்சிருச்சு. மேபி வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஃபங்க்ஷன் டைம்ல அவ்வளவா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பந்தக்கால் ஃபங்க்ஷன் வந்து ஃப்ரைடே மார்னிங் நடந்துச்சு. இந்த அவுட்ஃபிட் தான் வந்து நான் வியர் பண்ணியிருந்தேன். அந்த ஆக்சசரிஸ்க்கு பேங்கிள் மட்டும் தான். யூஸ்வலா நான் வியர் பண்ற இந்த கோல்ட் தான் நான் வியர் பண்ணியிருந்தேன், இயரிங் அண்ட் செயின் எல்லாமே. அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து சாட்டர்டே மார்னிங் அண்ட் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து அங்கதான். பட் வந்து நிறைய ஒர்க் இருந்தனால போக முடியல. லஞ்ச் வந்து அங்க போய் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்க இருந்து எடுத்துட்டு வந்துட்டான் பிரதர். ஸோ அப்படிதான் சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங்கே போற மாதிரி இருந்தது. அப்படி போகும்போது ஒரு அவுட்ஃபிட் போட்டுட்டு போலாம். அண்ட் எல்லாருமே வந்து மண்டபத்துல போய் ரெடி ஆகுற பிளான்ல இருந்தோம். ஒரு 3-2:30 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் இங்க வீட்டுல இருந்து. ஸோ அங்க போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு 6:30 to 7 தான் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ ரெடி ஆயிடலாம்
அப்படின்னு பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் போகும்போது ஒரு அவுட்ஃபிட் போடணும்ல, அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் மெட்டீரியல்ல ஒரு ஆலியா கட் குர்த்தி. அண்ட் இந்த ஆலியா கட் விட கொஞ்சம் மேல வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு இதோட நெக் பேட்டர்ன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி தான் இருக்கும். மேல வந்து தனியாவே ஒரு பேட்டர்ன் ஆட் பண்ணி நல்லா இருந்துச்சு. இது வந்து நல்லா பியூர் காட்டன். அதுக்கப்புறம் இந்த சம்மருக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தேன். இது கூட வந்து ஒரு ஒயிட் லெகின் பேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இது கூட பெருசா நான் எந்த ஜுவல்ஸுமே ஆட் பண்ணல. இன்ஃபேக்ட் கம்பல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போனேன். ஏன்னா அங்க போயிட்டு எப்படியோ அறக்க பறக்க கிளம்புவோம். ஸோ இயரிங் ரிமூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தொலைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இயரிங் மட்டும் வீட்டிலே ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த இயரிங் மட்டும், செகண்ட் இயரிங்கை டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். ஸோ மார்னிங் வந்து ஒரு சில ஒர்க்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு மண்டபத்துக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நல்லா ஸ்வெட்டியா ஆயிடுவோம். இந்த அவுட்ஃபிட் கரெக்டா இருக்கும்னு இது சூஸ் பண்ணியிருந்தேன். ரிசப்ஷனுக்கு ஒரு லெஹங்கா வேர் பண்ணியிருந்தேன் பீச் கலர்ல. இதுதான் அந்த லெஹங்கா. இது வந்து ரொம்ப ஃபிளஃபியாலாம் இருக்காது. ஸோ இது கூட வந்து கேன் ஸ்கர்ட் வந்து பேர் பண்ணி ஸ்டைல் பண்ணியிருந்தேன். ஸோ தட் கொஞ்சம் ஃபிளஃபியா இருக்கும். ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ஃபிளஃபியா போட்டா நல்லா இருக்காது. அண்ட் எனக்குமே அது பர்சனலா பிடிக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃபிளஃபியா இல்லாம அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இது வந்து நான் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி டி நகர் சரவணா ஸ்டோர்ஸ்ல பிக் பண்ணியிருந்தேன். இது இந்த மாதிரியே கிடையாது ஆக்சுவலா. இதை நான் வந்து அந்த மாதிரி மேக் பண்ணேன். நார்மலா பிளெயின் துப்பட்டா இருந்துச்சு. அண்ட் இந்த டாப் வந்து இருந்தது கிராப் டாப் மாதிரி இப்படி. அண்ட் இதுதான் வந்து இந்த ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ல தான் வந்து இதோட ஸ்கர்ட் ஃபுல்லாவே. இதுல வந்து ஒரு மாதிரி சுகர் மாதிரி இருக்கும், குட்டி குட்டி பால்ஸ் அந்த வச்சு பேஸ்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இன்னொன்னு வந்து ஜிகனா கிளிட்டர் சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த ரெண்டு வச்சுதான் இந்த ஸ்கர்ட் ஃபுல்லாவே இருக்கும். இது வந்து பிக்சர்ஸ்க்கு அண்ட் நைட் லைட்டுக்குலாம் சூப்பரா இருக்கும். ஸோ அது பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா பிக் பண்ணும்போதே அம்மா சொன்னாங்க இதெல்லாம் 2 to 3 டைம்ஸ் தான், நல்லா வாஷ் பண்ண அதுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் சீக்கிரமா ஃபால் ஆயிடும்னு. பரவாயில்ல, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒகேஷனுக்கு போட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ண ஒரு அவுட்ஃபிட். ஸோ அதை வந்து இப்போ அண்ணா ரிசப்ஷனுக்காக நான் யூஸ் பண்ணேன். இந்த ஸ்கர்ட் பத்தி சொல்றதுக்கு பெருசா வேற எதுவுமே இல்லை, நல்லா கிளிட்டரியா இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் நான் மிஸ் பண்ணிட்டேன். இதுல வந்து நான் சொன்னல நார்மல் லெஹங்கா தான், நான் நிறைய வந்து ஆட் பண்ணேன். ஸோ இதே கலர்ல வந்து எனக்கு இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் கிடைச்சது. நம்ம யூஸ்வலா இருக்கிற லெஹங்காவா வேர் பண்றதை விட கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதை நம்ம இன்னும் அழகாக்கி கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் நான் அட்டாச் பண்ணேன். இதுவுமே நான் பாண்டியன் பேங்கிள்ஸ்ல தான் வாங்கியிருந்தேன். அரௌண்ட் 200 கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுவும் அழகா இருந்தது. இந்த டாப் பத்தி சொல்லணும்னா நான் வந்து பிளான் பண்ணது ஒண்ணு, ஆனா நான் வந்து மேக் பண்ணது ஒண்ணுன்னு சொல்லலாம். நான் ஸ்லீவ்ஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணல. ஸ்லீவ்லெஸ்ஸா இதுல ஒரு குட்டி டிசைன் மாதிரி கொடுத்துட்டு ஹேங்கிங்ஸ் கொடுக்கலாம் அப்படிதான் நினைச்சேன். பட் வந்து ரிசப்ஷன்ல டான்ஸ் பண்ணலான்ற ஒரு பிளான் வந்து ரிசப்ஷனுக்கு ஒரு 3 days முன்னாடி வந்துச்சு. சரி ஓகே, அப்ப அதுக்கேத்த மாதிரி வந்து இதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் டீசெண்டா அப்படின்னு சொல்லிட்டு, டான்ஸ் ஆனாலும் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும், ஆக்வர்டா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு 2 விஷயம் என் மைண்ட்ல இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனா, இந்த மாதிரி பிளெயின் நெட்டை வந்து சென்டர் ஆஃப் தி செஸ்ட்ல இப்படி அட்டாச் பண்ணிட்டேன். அப்ப என்ன ஆகுனா நல்லா ஒரு 2 லேயர் வச்சுட்டேன். ஸோ ரொம்ப ஸ்கின்னி ஃபீலும் இருக்காது, 2 லேயர்ன்றனால அவ்வளவு சீக்கிரம் விசிபிளாவும் இருக்காது. இந்த ஸ்லீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த கலர்ல நெட் கிடைக்கவே இல்லை. ஸோ இதோட துப்பட்டாவை தான் வந்து நான் ஸ்லீவா மேக் பண்ணேன். இனிஷியலாவே வந்து நான் அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஹேங்கிங்ஸும் அட்டாச் பண்ணியிருந்தேன் துப்பட்டால. ஸோ சடனா வந்து டான்ஸ் பண்ற பிளான் வேற இருந்துச்சு. ஒரு 3 to 4 days முன்னாடி டான்ஸ் பண்ணலாம் நான் வெட்டிங்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லீவ்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி துப்பட்டாவை வந்து ஃப்ளோவா இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி மேல இருந்து கீழே தொங்குற மாதிரி அட்டாச் பண்ணேன். இதோட நேம் வந்து பட்டர்ஃபிளை ஸ்லீவ் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஸோ அம்மா கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் ஃபிளஃபியா இந்த இடத்துல கொஞ்சம் வரும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். என்னோட அவுட்ஃபிட்ஸ் எல்லாத்தோட பிக்சர்ஸ் வந்து நான் இந்த மாதிரி சைட்ல அட்டாச் பண்றேன். அண்ட் ஹிப் கிட்ட வரும்போது இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் ஸ்டிச் பண்ணேன். அது இன்னும் நம்மளோட அவுட்ஃபிட்டோட லுக் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். நிறைய அவுட்ஃபிட்ஸ்ல இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ நமக்கு வேணும்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான் நம்ம ஸ்டைல் பண்றது எல்லாமே. அண்ட் இந்த அவுட்ஃபிட்க்கு நான் பிக் பண்ண மெயின் ரீசன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது வந்து லைட்ல சூப்பரா இருக்கும், நல்லா கிளிட்டரியா ஷைனியா இருக்கும், ஒரு மாதிரி ரிச் லுக் கொடுக்கும் இது போடும் போதே. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இதோட அவுட்லுக்குமே.
ரிசப்ஷன் அவுட்ஃபிட்க்கு ஆக்சரிஸ் எப்படி பேர் பண்ணியிருந்தேன்னா அதே கலர்ல வந்து இந்த மாதிரி சோக்கர் வாங்கியிருந்தேன். நல்லா கிளாஸியா இருக்கிற மாதிரி. அந்த மிரர் வந்து அதுல லைட் போடும்போது நல்லா ஒரு மாதிரி கிளிட்டரி ஃபீல் சூப்பரா இருந்துச்சு போட்டோஸ்க்குமே. அண்ட் இது வந்து இந்த சோக்கர்ல வந்து இயரிங் அதுக்கப்புறம் நெத்திச்சுடியுமே வரும். ஆனா நான் வந்து நெத்திச்சுடி யூஸ் பண்ணல. இதுதான் அந்த இயரிங். நெத்திச்சுடியும் சிமிலரா தான் இருக்கும் அதே மாதிரி. ஸோ என்னோட ரிசப்ஷன் அவுட்ஃபிட்க்கு வந்து நான் எப்படி பேர் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி பிளெயினா கொஞ்சம் கிளிட்டரியா இருக்கிற மாதிரி ஒரு சில்வர் பேங்கிள் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த மாதிரி பீச் கலர் பேங்கிள் வாங்கியிருந்தேன். இதுல வந்து கொஞ்சம் டாட்டா இருக்கும் கோல்டு கலர்ல. அண்ட் கார்னர்ல போடுறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு பேங்கிள் வாங்கியிருந்தேன். அதுல ஹேங்கிங்ஸ் இருக்கிற மாதிரி. அண்ட் என்னோட அவுட்ஃபிட்ல வந்து சில்வர் அதுக்கப்புறம் ஒயிட் அதுக்கப்புறம் பீச் கலர் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிக் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு பேங்கிள் மட்டும் போரு சரணா ஸ்டோர்ல கிடைச்சது. இந்த ரெண்டு வந்து நான் பாண்டியன் பேங்கிள்ஸ்ல தான் பிக் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஆக்சரிஸ் தான் நான் வியர் பண்ணியிருந்தேன் அந்த ரிசப்ஷன் அவுட்ஃபிட்க்கு. முடிஞ்சதுக்கு அப்புறமா நைட் வந்து ஒரு லான்ச் வேர் மாதிரி வியர் பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே முகூர்த்தம்க்கு வந்து நான் சாரீ வியர் பண்ணியிருந்தேன். சாரீ வந்து பெரியமாவே எடுத்து கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு 15 to 20 சாரீஸ் பிக் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து எங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் எடுத்துக்கிட்டோம். எல்லாருக்குமே ஒரே பேட்டர்ன் தான், பட் கலர்ஸ் மட்டும் வேற மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி தான் எல்லாருக்குமே. உள்ளுக்குள்ள டிசைன் மட்டும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே எனக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷன் இதுதான். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. என்கிட்ட இல்லாத கலர் காம்பினேஷனாகவும் இருந்துச்சு. அண்ட் இது வந்து என்னதான் எனக்கு பிடிச்சிருந்தாலும் என் கண்ணு ஃபுல்லா வந்து ஏதாவது பேஸ்டல் கலர் இருக்குமா, லைட் கலர்ஸ் மாதிரி அப்படின்னே நான் வந்து சர்ச் பண்ணேன். பட் ஆனா எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலர்ஸா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அம்மாவும் பெரியம்மாவும் இந்த கலர் நல்லா இருக்கும் உனக்குன்னு சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த சாரீ நான் எப்படி ஸ்டைல் பண்ணேன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிறது இந்த மாதிரி பார்டர் அட்டாச் பண்றது. ஸோ இந்த மாதிரி எனக்கு லோக்கல்ல இருக்கிற ஒரு ஸ்டோர்ல வந்து பார்டர் நான் சூஸ் பண்ணேன். எனக்கு எக்ஸாக்டா இந்த பிங்க் கலர்ல கிடைச்சது. அண்ட் இந்த மாதிரி தான் வந்து அந்த கோல்டு கலர் இருந்துச்சு. அண்ட் எனக்கு அது வந்து ப்ராப்ளமா இல்லை. இந்த கோல்டை விட எனக்கு இந்த கோல்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை விட இது வந்து அதிகமா பாப் ஆகும், எல்லாருக்குமே இதுதான் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி தான் பிக்சர்ஸ்லயுமே இருந்தது. இந்த சாரியை விட இதுதான் வந்து பாப் ஆகி இருந்துச்சு. இந்த பார்டரை வந்து நான் வந்து ஃபுல் சாரிலுமே அட்டாச் பண்ணிட்டேன். அண்ட் முந்தானிலையும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும் அம்மா ஒரு மாதிரி அட்டாச் பண்ணி கொடுத்தாங்க. அதையும் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி அம்மா அட்டாச் பண்ணி தந்தாங்க. இதெல்லாம் போகவே எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவே கையில கிடைச்சது. ஒரு 1/4 மீட்டர் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஃப்ரீயாவே இருந்துச்சு எக்ஸ்ட்ராவா. எனக்கு ஆக்சுவலா இந்த சாரீ வந்து இப்போ ரொம்ப ஃபேவரட் சாரீ ஆயிடுச்சு. அந்த கலர் காம்பினேஷன் அதுக்கப்புறம் அதை நான் ஸ்டைல் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலா. பிளவுஸ்க்கு இந்த சாரீல இருக்கிற பிளவுஸ் மெட்டீரியலே யூஸ் பண்ணாம இந்த கிரீன் கலர்ல நான் வந்து பிளைன் பிளவுஸ் எடுத்து அதுல ஆரி ஒர்க் பண்ணி இதுக்கு மேட்ச் பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆரி ஒர்க் வந்து சாரீல இருக்கிற 2 கலர் யூஸ் பண்ணி பிளவுஸ் ரெடி பண்ணேன். யூஸ்வலா வந்து நான் எப்படி பேர் பண்ணுவேன்னா கோல்டு கலர் மட்டும் வர்ற மாதிரி ஒர்க் அதுல கொடுத்துட்டு அதை வந்து ஒரு 2-3 சாரிக்கு மிக்ஸ் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட மொத்தமே ஒரு 6 to 7 ஆரி ஒர்க் பிளவுசஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது வரைக்கும் பேர் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி பெரியமா வந்து இந்த மாதிரி போடு அழகா இருக்கும். ஸோ அவங்க நிறைய சொன்னதுதான் நான் பண்ணனே. ஸோ அப்படிதான் வந்து இந்த பிளவுஸுமே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன் நான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதை இது கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த 2 கலரும் யூஸ் பண்ணி நான் ஒரு பிளவுஸ் டிசைன் பண்ணியிருந்தேன். அண்ட் அதை ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தது அம்மா தான். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, எங்க அம்மா வந்து ஆரி ஒர்க் டிசைனிங் பண்ணுவாங்க. பிரைடல் பிளவுஸ் அதுக்கப்புறம் பிரைட்ஸ் மேட் நார்மலா எல்லாருக்குமே அந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் ஆரி ஒர்க் பண்ணுவாங்க. எனக்கு இது வரைக்கும் அவங்க தான் பண்ணிருக்காங்க. நான் ஒரு 7 to 8 பிளவுஸ் வச்சிருக்கேன். அது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அவங்க பண்ணாதான் எனக்கு பிடிக்கும். நான் வேற யார்கிட்டயும் பண்ணி எனக்கு அது வந்து பிடிக்கல. ஸோ அதனால எனக்கு எப்படியோ அது அம்மா தான் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி அவங்க கிட்ட ப்ராப்பரா எனக்கு எப்படி வேணும்னு சொல்லி டிசைன் பண்ணி வாங்கிப்பேன். அண்ட் உங்களுக்கும் வந்து ஆரி ஒர்க் டிசைன் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு கண்டிப்பா அஃபோர்டபுள் பிரைஸ்ல குவாலிட்டியான ஆரி ஒர்க் பண்ணி கொடுப்போம். அண்ட் என்னோட பிளவுஸோட இமேஜஸ் நான் வந்து அட்டாச் பண்றேன். ஆரி ஒர்க் பிளவுஸ் பொறுத்த வரைக்குமே அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்றோமோ அதை வச்சுதான் வந்து அதோட லைஃபே அது எவ்வளவு நாள் கருக்காம நல்லபடியா இருக்குன்றதே. ஸோ நான் வந்து என்னோட பிளவுஸை ப்ராப்பர் கேர் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ அதை திருப்பி எடுத்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஸோ அதனால தான் பிக்சர்ஸ் ஆட் பண்றேன்.
அண்ட் இதுக்கு ஜுவல்லரி அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து ஒட்டியானத்தை தவிர மீதி எல்லாமே கோல்டு போட்டிருந்தேன். அண்ட் பேங்கிளும் கோல்டு போடல. ஸோ இது வந்து பெரியமா சொன்னது கோல்டு போட சொல்லி. ஸோ அதுக்காக தான் கோல்டு போட்டேன். அதுக்கு தான் நிறைய கமெண்ட். ஸோ அந்த கமெண்ட்லாம் ஒரு ஸ்டாப் பண்றதுக்காக ஒரு ரீலும் போட்டிருக்கேன் ஃபன்னியா. வேணும்னா அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அண்ட் ஆக்சரிஸ்ன்னு பார்க்கும்போது அதுக்குமே நான் ஒரு பிக்சர் அட்டாச் பண்றேன். எல்லாமே கோல்டுன்றதுனால அது இப்போ என் கையில இல்லை. இயரிங் கோல்டு, நெத்திச்சுடி கோல்டு, அண்ட் சோக்கர், ஆரம் எல்லாமே கோல்டு, லாங் செயின் எல்லாமே கோல்டு. ஸோ இது வந்து பட்டு சாரி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் அப்படின்றனால எல்லாமே கோல்டுல வந்து பேர் பண்ணேன். ஒரு சில போட்டோஸ் நான் எடுத்திருந்தேன். அதை வேணா நான் ஸ்கிரீன்ல தரேன். அந்த கோல்டு ஜுவல்லரிஸ் எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்காக. அண்ட் பேங்கிளும் நான் எப்படி பேர் பண்ணிருக்கேன் அப்படின்றதுக்கு ஒரு இமேஜ் வந்து அட்டாச் பண்றேன். நான் வந்து கிரீன் கலர்ல இருந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து த்ரெட் பேங்கிள் நான் மேக் பண்ணேன். அண்ட் அந்த பிங்க் கலர் வந்து எனக்கு ரெடிமேடா கிடைச்சது பாண்டியன் பேங்கிள்ஸ்ல. அந்த ஷாப் வந்து டி நகர்ல இருக்கு. அந்த ஷாப் வந்து ரொம்ப ஃபேமஸே பேங்கிள்காக தான். ஸோ எனக்கு நிறைய வந்து பேங்கிள்ஸ் அங்கே கிடைச்சது. பட் இது கிரீன் கிடைக்கல, அந்த பிங்க் கிடைச்சது. ஸோ கிரீன் வந்து நானே த்ரெட் பேங்கிள் மேக் பண்ணிக்கிட்டேன். வெரி சூன் நானே ஒரு டியூட்டோரியல் வீடியோ அப்லோட் பண்றேன் ரெடி பண்ணி. அது எப்போன்னு மட்டும் எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பா ஒரு நாள் இந்த சேனல்ல வரும் த்ரெட் பேங்கிள் எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லிட்டு. மற்றபடி ஒட்டியானமும் நானே வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். மீஷோல எனக்கு இந்த மாதிரி பிளெயினா கிளாஸியா கிடைச்சது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து இது மூவ் ஆகும், உங்களுக்கே தெரியும் பார்க்க. டிரான்ஸ்பரண்டா இருக்கிற த்ரெட்டை வச்சு நான் வந்து இது ஃபுல்லா கட்டினேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோல. ஸோ அது நான் சுத்திட்டு இருந்த இதுக்கு எல்லாம் கலந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சாரியோட இதெல்லாம் பிடிச்சி இழுத்துருக்கு. ஸோ அதை வச்சு இந்த மாதிரி சென்டர்ல டைப் பண்ணிக்கிட்டேன். நான் ஃபுல்லா கோல்ட் ஜுவல்லரி வேர் பண்ணதுக்கும் இந்த மாதிரி ஒரு பெண்டன்ட் வச்சு ஒரு ஹிப்பல் போடுறதுக்கும் சூப்பரா இருந்தது. அண்ட் இதுவுமே அண்ணா கோல்டான்லாம் கேட்டான். ஸோ இது வந்து ஒரு ஃபிளெக்சிபிள் மெட்டீரியல். இந்த வீடியோ பார்த்தா அவனுக்கே தெரியும் எவ்வளவு ஃபிளெக்சிபிளா இருக்குன்னு. ஒரு ஃபிளெக்சிபிள் பிவிசி மெட்டீரியல் மாதிரி கைண்ட் ஆஃப். ஸோ அது நல்லா இருந்துச்சு அந்த போட்டோக்கு. அண்ட் பேங்கிளுமே காட்டுறேன். இதை நான் ப்ராப்பராலாம் அரேஞ்ச் பண்ணல. இதெல்லாம் வந்து நான் பாண்டியன் பேங்கிள்ஸ்ல வாங்கினது. இது கிரீன் கலர் ஃபுல்லா நானே செஞ்சது. குந்தன் ஸ்டோன்ஸ் இதுல அட்டாச் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப கிராண்டாவும் வேண்டாம், பட் சட்டிலா இருக்கணும். ஏன்னா கார்னர்ல போட போற பேங்கிள் வந்து ரொம்ப கிராண்டா இருக்கும். ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணதான். இதுவே நிறைய வந்துச்சு. கார்னர்ல இந்த மாதிரி கோல்டு கவரிங் பேங்கிள்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். இது ஃபுல்லாவே வந்து கோல்டு கலர்ல குட்டி குட்டி பால்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குண்டா இருக்கிற பேங்கிள்ஸ்ல வந்து கலர்ஸ்லாம் இருக்கும். இதுல இருக்கிற ரெட் வந்து கொஞ்சம் பார்க்க அந்த சாரி கலர் மாதிரியே இருந்தது. அண்ட் பார்க்கவும் ரொம்ப அழகா இருந்துச்சு பேர் பண்ணும்போது. ஸோ பேர் பண்ணியிருந்தேன். இந்த பேங்கிள் வந்து ஜெயச்சந்திரன்ல வாங்கியிருந்தேன். முகூர்த்தம்க்கு இப்படிதான் நான் என்னோட அவுட்ஃபிட் வந்து ஸ்டைல் பண்ணிருந்தேன். எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நானே என்ன ரொம்ப செல்ஃப் லவ் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 12 அந்த மாதிரி டைம் வந்து அவுட்ஃபிட் எல்லாருமே சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பீச் கலர்ல ஒரு ஜம்ப் சூட் வந்து வியர் பண்ணிருந்தேன். கொஞ்சம் வந்து இண்டோ வெஸ்டர்ன் டைப்பா இருக்கும் ஜம்ப் சூட். இது ஆக்சுவலா தோத்தி டைப்ல இருக்கும். கீழே வந்து போடணும். இதோட பிக்சரை நான் சைட்ல அட்டாச் பண்றேன். இந்த அவுட்ஃபிட்ல வந்து எனக்கு டவுட்டே இல்லை, நல்லா இருக்கும். நான் வந்து இதை என்னோட அத்தையோட நேட்டிவ்ல இருக்கிற வீடு ஹவுஸ் வார்மிங்க்கு வந்து வியர் பண்ணிருந்தேன். ஸோ அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதே திருப்பி வியர் பண்ணலாம், கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லி இதே பிக் பண்ணிருந்தேன். இந்த அவுட்ஃபிட்க்கு நான் ஆக்சரிஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. மார்னிங் முகூர்த்தம்க்கு போட்டிருந்தேன். அந்த இயரிங் மட்டும் போட்டிருந்தேன். மொதப்படி ஜுவல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2:30 to 3 வரைக்கும் இந்த அவுட்ஃபிட்ல தான் இருந்தேன். மண்டபத்தில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பொண்ணு வீட்டுல இருந்து வருவாங்க. ஸோ அவங்கள பொண்ணு மாப்பிள்ளைய வந்து வரவேற்கிறதுக்காக பெரியமா வீட்டுக்கு போய் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த ஆராத்தி இருக்கிறது அந்த மாதிரி ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் அன்னைக்கு ஈவினிங்க்கு அப்புறமா வந்து பொண்ணு வீட்டுல இருந்து வருவாங்க. ஸோ பையன் வீட்டுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் வந்து இன்னொரு அவுட்ஃபிட் வியர் பண்ணியிருந்தேன். சண்டே அன்னைக்கு நைட்டு பொண்ணு வீட்டுல இருந்து பையன் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருக்கிற மாதிரி ஒரு அவுட்ஃபிட் பிக் பண்ணிக்கலாம், நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். சரி ஏன் சுற்றி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கொஞ்சம் ஆக்சுவலாக ரெடி பண்ணது. பட் ஆனால் ரெடி பண்ணேன், பட் ஆனால் அதெல்லாம் போடல. இந்த கலர்ல ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட் போட்டேன். இது கொஞ்சம் கிளாஸியா இருக்கும். அண்ட் இதுதான் அந்த டாப் நான் பேர் பண்ணது. இந்த 2 கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டாப்புமே வந்து ரொம்ப கிராண்ட் சொல்ல முடியாது, மினிமல் தான். இதுவும் கொஞ்சம் ஷைனியா இருக்கும். நெக்ல வந்து இந்த மாதிரி ஒரு வி பேட்டர்ன்ல ஒர்க் இருக்கும். இந்த மாதிரி
இருந்துச்சு, யூஸ்வலா இருக்கிற மாதிரி இல்லாம. ஸோ இந்த மாதிரி வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டாப் வந்து மேக்ஸ்ல எப்படியோ ரேண்டமா பிக் பண்ணது. ஸோ இந்த பிங்க் கலர்லயே வந்து ஒரு துப்பட்டாவும் ரெடி பண்ணேன். பட் நான் அதை யூஸ் பண்ணல. இருக்க ஆக்சரிஸ்னு பார்த்தா ஒரே ஒரு இயரிங் மட்டும் லாங் இயரிங் போட்டிருந்தேன். நீங்க அந்த இயரிங் தான் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ரெனேசன்ஸ்ல சீதாராம் மூவி கிரியேட் பண்ணப்போ யூஸ் பண்ணது. இந்த பிங்க் வந்து கொஞ்சம் நல்லா சிமிலரா மேட்ச் ஆச்சு. ஸோ இந்த ஒரு இயரிங் மட்டும் போட்டு பேக் பண்ணிட்டேன். மற்றபடி யூஸ்வலா இருக்கிற மாதிரி ஒரு செயின், பிரேஸ்லெட் அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ்